வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து பலாக்கொட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 2 டேஸ் வந்து அப்படியே வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் இல்லாட்டினா நிழல்லையே காய வச்சு வச்சுக்கோங்க. என்னென்ன தேவைன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் காய வச்சிங்கன்னா தான் இதோட தோல் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோலை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து ஒரு குக்கரில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் விடுங்க. இல்லைனாக்கா குக்கர்லலாம் அந்த பலா பிசுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டும். அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டு குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேங்காயோட கொஞ்சமாக சோம்பு போட்டு மிக்சியில் குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு காஞ்சதும் கொஞ்சமாக கரம் மசாலா, நீங்கள் முழுசாகவும் போடலாம், நான் வந்து பவுட்ராகவே போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நிறையாவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னாக்கா தேங்காய் அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு பலாக்கொட்டையை மட்டும் அந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள். நான் வந்து எப்பவும் கலந்து தான் அரைச்சி வச்சுருப்பேன், அதனால் குழம்பு தூள் தான் இது, அதை போட்டுக்கலாம். அதோட உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரம்பை இலை இருந்தால் போடலாம், அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி, கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து குறப்பாக அரைச்சோம் இல்லையா தேங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் நல்லா சேர்ந்து வேகணும், தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 10 மினிட்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு பலாக்கொட்டை ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது தான். தேங்க்யூ.